லூக்கான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 20வது வசனம். எழுந்துட்டாரு. எந்த இடத்த விட்டு? அந்த பாவமான காரியத்தை விட்டு எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். நான் தகப்பனிடத்துல வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவன் வந்தா சொல்ற எழுந்து புறப்பட்டு தகப்பனிடத்துல வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். எவ்வளவு அன்புள்ளது என்பது. அவ்வளவு சொத்தையும் வீண் பண்ணிட்டான், பாவத்தில் வாழ்ந்தான். ஆனாலும் கர்த்தர் ஓடி வர தூரத்தில் வரும்போதே என் மகன் வரேன்னு சொல்லி கழுத்தை கட்டி கொண்டு முத்தம் செய்து குமாரன் தகப்பனை நோக்கி தகப்பனே பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும். நம்ம பாவம் செய்யும்போது யாருக்கு விரோதமா செய்றோம்? பரத்துக்கு விரோதமாகவோ உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். 24. அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து. மனம் திரும்ப கர்த்தர் என்ன கொடுக்கிறாரு? உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோந்திரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள் சொல்றாரு. உயர்ந்த வஸ்திரம் கொடுத்து ரெண்டாவது என்ன செய்யணும்? மோதிரத்தையும் காலுக்கு என்ன செய்யுங்க? பாதரட்சியும் போடுங்கள். கொளுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான். திரும்பவும் உயிர்த்தான். காணாமல் போனான். திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். பார்த்தீங்களா? நம்ம ஆண்டவர்கிட்ட மனம் திரும்பும்போது ஆண்டவர் சொல்ல மீண்டும் உயிர்த்தான். காணா போனோம், திரும்ப கண்டுபிடிக்கப்பட்டோம். நம்ம எப்போ மனம் திரும்புகிறோமோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜ்யத்தில் அங்கே மனம் திரும்ப சத்தம் மகிழ்ச்சி உண்டாயிருக்கும்.